அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு அக்டோபர் 17ஆம் தேதி 2022 மார்னிங் செஷன் நடந்த பேப்பர் 1லேருந்து இங்கிலீஷ் கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் வந்து புதுசாக நமக்கு ஒரு வார்த்தை இன்ட்ரோ பண்ணுறாங்க, லிஸ்ட் அப்படின்றது. இது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ, ஒர்க் ஹார்ட் லிஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். அதாவது லிஸ்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னு சொல்லிடுறேன். லிஸ்ட் அப்படின்னா ஒரு வேலை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்றது அதுக்கு மீனிங். இன்கேஸ் சம் ஃபியர், நம்ம இதை பண்ணலன்னா இப்படி ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு ஃபியர், இன்கேஸ் அப்படின்ற மீனிங் கொடுக்குற மாதிரி இங்கே வரும். மேட்ச் த கலெக்டிவ் நவுன்ஸ். ஃப்ளாக், ஷோல், பொக்கே, ஆர்மி, ants, ஃப்ளாஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஷோல் ஆஃப் ஃபிஷ், பொக்கே ஆஃப் ஃப்ளாஸ், ஆர்மி ஆஃப் ants. ஸோ ஆன்சர் வந்து சிடிபிஏ ஆப்ஷன் சி. இது வந்து புதுசாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 6-7 கொஷின் பேப்பர் பார்த்துருக்குறோம். இந்த இது வந்ததில்லை. அந்த டீமாக இருக்கிற அனிமல்ஸோட பேர் வந்தது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த டைம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வேர் மேசி லவ் அண்ட் பிட்டி டுவெல், தேர் காடஸ் டுவெல்லிங் tool, whose words are these? வில்லியம் பிளேக் ஆப்ஷன் சி. இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா 6th, 7th, 8th, 9th, 10th புக்ஸை வாங்கி போயம், ப்ரோஸ் எல்லாமே நம்ம ஒரு தரவாக படிச்சிட்டோம்னா ஒன்ஸ் ஒரு டைம் 2 டைம் படித்தா ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். விச் போயட் இஸ் கால்டு த போயட் ஆஃப் த பீப்புள்? செம முக்கியமான கேள்வி. இதோட 4வது முறை கேட்குறாங்க. எட்கர், எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு அந்த ஆன்சர். த போயட் ஆஃப் த பீப்புள் எட்கர் கெஸ்ட். ஆப்ஷன் டி. Definition: two or more words having the same spelling and pronunciation but different meanings. An origin is called homonyms. இது வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அட்ரஸ் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்குறாங்க. டெஃபினேஷனும் கரெக்டு தான். ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும், பட் மீனிங் மட்டும் வேறையாக இருக்கும். அது வந்து ஹோமோனிம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபினேஷன் கரெக்டு. எக்ஸாம்பிள் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அட்ரஸ் வந்து ஒரு அட்ரஸ் வந்து நவுன், அதாவது முகவரி. இன்னொன்று வந்து அட்ரஸ் வந்து வேர்ப், அதாவது அட்ரஸ் பண்ணுங்க வந்திருக்கவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒரு அதை பற்றி என்னன்னு பேசுறது, அட்ரஸ் பண்ணுறது. ஸோ அது வேர்ப். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டு. போத் டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. இந்த ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது எல்லா கொஷின்ஸ்லையுமே. இட் கீப்ஸ் மை ரேஷனல் டோஸ் அஜார். அஜார் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்லைட்லி ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் அன் இங்கிலீஷ் போயட். ரஸ்கின் பாண்ட் வாஸ் அவார்டட் சாகித்ய அகாடமி ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர். இந்த டைம் வர கொஷினில் ரஸ்கின் பாண்டை பற்றி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவர் வந்து நம்ம இந்தியன் லிட்ரேச்சருக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அவரோடது வந்து ஒரு 6th and 8th புக்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்புறம் ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிட்டு வந்து ரஸ்கின் பாண்ட். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக, சிம்பிளாக, சூப்பராக வந்து அவர் வந்து போயம்ஸ் தருவார். இது வந்து ஜெலட்டோலாஜி தான் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஜெலட்டோலாஜி அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் லாஃபிங் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த பாடி. The Gandhi biography Mahatma, which was shortlisted for the August Prize 2008, is written by Zach Oy. இவர் எழுதினது தான் த காந்தி பயோகிராஃபி மகாத்மா அப்படின்ற புக்கு. அது வந்து ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ஆகஸ்ட் ப்ரைஸ் 2000 இஸ் ரிட்டன் பை ஜாக் ஓய், ரைட்டர் அவர். இன் த விங்க் ஆஃப் அன் ஐ மீன்ஸ் அப்படின்னா பட்டக்குன்னு அப்படி கன்சியூம் பண்ணுறது, வெரி குயிக்லி, ஃபாஸ்ட்லி. இது ஒரு இடியம். Choose the correct conjunction from the option. Dinesh found his watch dash he had left it. அவன் எங்கே வாட்சை வச்சானோ அதே இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டான். அப்போ ஆப்ஷன் வந்து டி, வேர். Dinesh found his watch where he had left it. Choose the correct plural form of furniture. இது வந்து ரெப்பிடேஷன் கேள்வி தான். ஃபர்னிச்சர். ஆப்ஷன்
பி. இதே பாருங்களேன், இதுலேயே நம்மளை எப்படிலாம் பயமுறுத்துறாங்க. இங்க வந்து எஸ் மட்டும் சேர்த்துருக்குறாங்க. ஓகே, அது நமக்கு தெரியும்னே வச்சுப்போம். ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர் தான் ப்ளூரல். இங்கே பாருங்கள், யூக்கு பதிலாக ஏ கொடுத்துருக்காங்க. இங்கே லாஸ்ட்டில் ஸ்பெல்லிங் மாற்றிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இதுதான் ரைட் ஆன்சர். Choose the antonyms of the following words given in bold and underline. Euphemism have many different uses. They can help you avoid being overly blunt and remain in a tone of politeness. Using an inoffensive word in the place of offensive word. Euphemism wordsனா அடுத்தவங்க எதிரில் இருக்கிறவங்க மனசை கஷ்டப்படாத மாதிரி, மனசு கோணாத மாதிரி, பொலைட்னஸாக அவங்களோட தப்பை, அங்கே நடக்கிற விஷயத்த ரொம்ப வக்கரமாக சொல்லாமல் ரொம்ப இதமாக சொல்கிறது. நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டு தான், பட் அதை வந்து சொல்கிற விதம் தான் யுஃபெமிசம். அதுக்கு வந்து அவங்க அவாய்டு, பிளண்ட்டு, பொலைட்னஸ்ஸு, அஃபென்சிவ், அதாவது ரொம்ப கொடூரமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும், ரொம்ப பணிவாக பேசணும், அஃபென்சிவ் வேர்டு பேசக்கூடாது. அதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. அவாய்ட் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. டேக் வராது, கிவ் அண்ட் டேக் தான். அது கிவ்னா தான் டேக் வரும். அவாய்ட் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிளண்ட்டாக இல்லாமல் ஷார்ப்பாக பேசுகிறோம். பொலைட்னஸ்னால் இம்பொலைட்னஸ். பொலைட்னஸ்க்கு ஆப்போசிட்டு இம்பொலைட்னஸ். அஃபென்சிவ்க்கு ஆப்போசிட்டு டிஃபென்சிவ். ஆப்ஷன் டி. சூஸ் த ஆட் ஒன் அவுட். இது ரெப்பிட்டேஷன் கொஷின். இந்த 2022 நடந்த பேட்சில் ஏதோ ஒரு பேட்சில் இது கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஆம்பிள், ஜெனரஸ், சஃபிஷியன்ட் எல்லாமே மோர் ஆர்லெஸ் சேம் மீனிங் தான். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ரெஸ்ட்ரிக்டட் மட்டும்தான். Option D is the right answer. It is a teaching and learning tool where the students communicate by only means of gestures and facial expressions. செய்கைகள், முகபாவனைகளை மட்டும் வச்சு குழந்தைகள் வந்து படிக்கிறது பேண்டமைம். மோனோ ஆக்ட் கிடையாது. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டோரி டெல்லிங் ட்ராமா நமக்கு தெரியும். பேண்டமைம் அப்படின்றது ஒன்லி ப்ரிஃபர்ட் சில்ட்ரனுக்கான பிளேஸ் வந்து பேண்டமைம். சில்ட்ரனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம், ஈஸ்டர் டைமில் தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறது பேண்டமைம், சில்ட்ரன்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ குழந்தைங்களுக்கான ப்ளே இது. மோனோ ஆக்ட்ன்றது ஒரு தியேட்ரிக்கல் ப்ளே, யார் வேணாலும் பண்ணலாம். அது வந்து மோனோ ஆக்ட். ஸோ இது வந்து கெஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலயமா பண்ணுறது பேண்டமைம். அதை வந்து சில்ட்ரன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஆன்சர். சூஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்பு, குணாதிசயம். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாது, தொட முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுனை தொட முடியாது. நம்ம வந்து சொல்லலாம், ஃபீல் பண்ணலாம், ஒருத்தரோட குணாதிசயத்தை வந்து ஃபீல் பண்ணுறது. அப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாம் அதில் ஆன்சர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஜெலஸ். டு ஹூம் டசன்ட் வி ரைட் அ ஃபார்மல் லெட்டர். நம்ம யாருக்கு வந்து அலுவலக கடிதம் எழுத வேண்டாம்? நீஸ்னால் நம்ம கூட பிறந்தவங்களோட பசங்க, மருமக பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நீஸ். அவங்களுக்குலாம் ஃபார்மல் லெட்டர் எழுத மாட்டோம்ல, பர்சனல் லெட்டர் தான் எழுதுவோம். விச் ஆஃப் த ரீடிங் டைப் ஹெல்ப்ஸ் அ ஸ்டூடெண்ட் டு டெவலப் த ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில். ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைக்கு எது ஹெல்ப் பண்ணும்? சைலண்ட் ரீடிங்காக, லவுட் ரீடிங்காக, ஸ்கிம்மிங்காக, ஸ்கேனிங்காக? லவுட் ரீடிங் தான் ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆன் த கிவன் லைன். இட் வாஸ் டார்க் அண்ட் க்ளவுடி இன் த வுட்ஸ். இதை படிக்கும்போதே நமக்கு வந்து அப்படியே மனசில் ஒரு பிக்சரைசேஷன் வரும், இமேஜரி. வேறு எதுவும் அதுக்கு மேட்ச் ஆகாது. ஃபைண்ட் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட் ஆடியோ விஷுவல். இதுக்கு முன்னாடி வேர்டை மட்டும் கொடுத்துட்டு எத்தனை சிலபிஃபிகேஷன் கேட்பாங்க, 4 சிலபிளா 5 சிலபிளான்னு கேட்பாங்க. இப்போ வேர்டை வந்து அவங்களே சிலபிஃபிகேஷன் பிரிச்சுட்டு அது சரியான்னு கேட்குறாங்க. சிலபிஃபிகேஷன் பிரிக்கிறதுனாலே அந்த ஆ, ஓ, இ, ஓ, ஐ அந்த சவுண்ட்லாம் வரும்போது நம்ம பாஸ் பண்ணிடணும். அதாவது வவல் சவுண்ட்ஸ் வரும்போது ஒரு பாஸ் கொடுத்துடணும். அது ஒரு சிலபிள்னு அர்த்தம். இதுதான் கரெக்டு. ஆடியோ வி ஷூ அல் ஆடியோ விஷுவல். ஆப்ஷன் பி. எம்இஎஸ் இஸ் அன் அப்ரிவியேஷன். த மீனிங் ஆஃப் அன் அப்பாஸ்ட்ரபி இன் த கண்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து எமிஷன் ஆஃப் த லெட்டர், ஒமிஷன் ஆஃப் த லெட்டர், சாரி. இப்போ வந்து டு நாட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நம்ம டோன்ட் அப்படின்னு எழுதுவோம். அங்கே ஒரு லெட்டரை ஒமிட் பண்ணுறோம் நம்ம, ஓ, அதான் ஒமிஷன் ஆஃப் த லெட்டர். இதான் கான்ட்ராக்டட். ஃபைண்ட் த அன்டானிம் ஃபார் க்ளீ. க்ளீனா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி, எக்ஸைட்டட் எல்லாமே ஓகேவாக வரும். மிசரி இது வந்து அன்டானிம்.
He sat idly. The underlined word is dash. அவன் சும்மாவே உட்காந்துருக்கான். அவன் எப்படி உட்காந்துருக்கான்? சும்மாவே உட்காந்துருக்கான். அப்படி எப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஆன்சர் வருதுல்ல, அந்த மாதிரி வந்தாலே அது வந்து அட்வெர்பு. இப்போ ஐட்லின்றது அட்வெர்பு. ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் டியர். இதுவும் ரெப்பிட்டேஷன் கொஷின். இதே 2022 கேட்டதுலேயே ஒரு பேட்சில் வந்திருக்கு இந்த கொஷின். இதோட சிங்குலர் ப்ளூரலை நம்ம 3வது கேள்வி பார்த்துருக்கோம். பிக் அவுட் த poetic device from the given line. The mountain voice spewing and spitting the smoke. ஸ்பியூயிங்னா வாமிட் பண்ணுறது, ஸ்பிட்டிங்னா தெரியும் துப்புறது. இதை படிக்கும் போதே நமக்கு அந்த வந்து மைண்டில் ஓடும். மலைகள் வந்து மேகங்களை வந்து வாமிட் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு இதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இமேஜரி. Tomorrow we have meeting in our school, so be in time for the preparation. வந்து பி ஆன் டைம் வராது. பி ஆன் டைம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து பங்க்சுவலாக அதுக்குள்ளே நம்ம அந்த டைமுக்கு நம்ம போகிறது வந்து பி ஆன் டைம். பி இன் டைம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஏர்லியராக வந்துருங்க அப்படின்றது பி இன் டைம். அட்டு இங்கே வராது, பைக் இங்கே வேலை கிடையாது. ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பங்க்சுவலாக எக்ஸாக்டாக அங்கே வந்து மீட்டிங் ஆரம்பிக்குது, அந்த டைமுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்றது ஆன் டைம். அது இங்கே வராது. பிகாஸ் நம்ம வந்து பசங்களை ரெக்வஸ்ட் பண்ணி வர சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏர்லியராக நீங்கள் வந்துடணும் அப்படின்றதுக்காக இன் டைம். பிஃபோராக இருங்க அப்படின்றதுக்காக. ராதிகா டேஷ் யான் டு மேக் டவல்ஸ். இதுக்கு வந்து வீவ்ஸ் தான் கரெக்டு. ராதிகா வந்து வீவிங் பண்ணுறாங்க. வீவிங் அதாவது யான் நூலெல்லாம் வச்சு தைக்கிறாங்கன்னு சொல்லணும்ல. நெய்தல் வீவ்ஸ். நீட்ஸ்னால் மாவு பேசுறது, ஆட்டா நீடிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வராது. சோக்ஸ்னால் அது நம்ம ஹெல்த்தோட சம்மந்தப்பட்டது, அந்த ஒர்க்கை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறது. ஸ்டிச்சஸ்னால் நமக்கு தெரியாது. அதாவது வீவிங் முடிஞ்ச பிறகு நடக்கிறது ஸ்டிச்சிங். இது ஃபினிஷிங் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வீவ்ஸ். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ராபர்ட் லூயிஸ் பல்ஃபோர் ஸ்டீவன்சன் வாஸ் அ ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். ஆப்ஷன் டி.